அதனாலதான் உன்னையும் உன் கஷ்டத்தையும் பார்க்கும்போது என் தங்கச்சி எனக்கு ஞாபகம் வருவா. எனக்கு கஷ்டமா? எனக்கு எந்தவித கஷ்டமும் இல்ல. முஜே மாலுமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ண பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். ஏன்னு தெரியல, நீ ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த, நிறைய கண்ணீரை சிந்திட்ட. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு போலான்னு இங்க வந்தேன். என்னாச்சுமா? அந்த பையன் கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? அவங்க வீட்ல இருக்கவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லியும் அவன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்றான். அவங்க குடும்பத்துக்கு விருப்பம் இல்லைனாலும் தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அது நல்லா இருக்காது. எல்லாரையும் விட்டுட்டு உனக்காக அவன் யோசிக்கிறான். எல்லாரையும் எதிர்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவன் சொல்றான். ஆனா நீ எதுக்காக யோசிக்கிற? இங்க பாருங்க, என் அக்கா கூட ஒரு காலத்துல அந்த வீட்ல மருமகளா இருந்தா. என் அக்கா மேல அந்த வீட்ல யாருக்குமே நல்ல அபிப்பிராயமே இல்ல. என் அக்கா இறந்ததுக்கு அப்புறமும் அவங்கள குறை சொல்றத அவங்க யாரும் நிறுத்தல. இப்ப நானும் கூட விருப்பமே இல்லாம அந்த வீட்டுக்கு ஒரு மருமகளா ஆயிட்டேன்னா அவங்க என்ன நிம்மதியா இருக்கவே விட மாட்டாங்க. என் அக்கா மேலயும் அவங்களுக்கு கௌரவம் இருக்காது. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்கலனா கூட பரவாயில்ல. ஆனா என்னோட அக்காக்கு மட்டும் கெட்ட பேரை ஏற்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டேன். என்னை பத்தி நீ எந்த அளவுக்கு யோசிக்கிற ஜானு? ஆனா நான் தான் உன்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம போயிட்டு உன் கஷ்டத்துல உனக்கு துணையா இல்லாம போயிட்டு. ஐயோ, என்னாச்சுங்க உங்களுக்கு? எதுக்காக நீங்க அழுதுட்டு இருக்கீங்க? உங்க அக்கா இறந்து போனதுக்கு அப்புறம் கூட நீ அவங்களோட கௌரவத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. அவங்க மேல யாரும் பழி சுமத்த கூடாதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. அதனாலதான் மனசுக்கு ரொம்பவே பாரமா இருந்தது. எங்க அக்கா இறந்து போயிட்டாங்கதான், ஆனா இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு ஒரு சின்ன நம்பிக்கை இருக்கு. எப்பயாவது அவங்க திரும்பி வந்துட்டாங்கன்னா அவங்களையும் என் மாமாவையும் ஒண்ணு சேர்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். இப்ப என் கல்யாண விஷயத்துல நான் ஒரு வேளை தப்பான முடிவை எடுத்துட்டேனா நாளைக்கு என் அக்காவோட வாழ்க்கைய என்னால மாத்த முடியுமா? ஒன்னும் இல்லம்மா, நீ இறந்து போன உன் அக்காவை பத்தி இன்னும் நீ இந்த அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன்னா இந்த மாதிரி தங்கச்சி இருக்கிறது உண்மையாவே உன் அக்காவோட அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம் என் அக்காக்கு இல்லங்க, எனக்கு தான். என் அக்கா ரொம்ப நல்லவ, என்ன ரொம்ப பாசமா பாத்துக்க கூடியவ. அப்படிப்பட்ட அக்காக்கு தங்கச்சியா இருக்கிறது என்னோட அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த மாதிரி அக்காவை இழந்தது என்னோட துரதிருஷ்டம். எது என்ன வேணாலும் என் அக்கா எங்க கூட இல்லைன்னு நான் எப்பவுமே நினைச்சதே இல்ல. அவ்வளோ எதுக்கு, இப்ப கூட அவங்க என் கூடவே இருக்கிற மாதிரி தோணுது. என்னோட எதிரிலேயே இருக்கிற மாதிரி தோணுது. ஆமா ஜானு, நான் தான் உன்னோட அக்கா, உன் எதிரில தான் நிக்கிறேன். என்ன ஒண்ணு, நான் தான் உன் அக்கான்னு சொல்ல முடியாத நிலைமையில நான் இருக்கேன். நீ எதுவும் கவலைப்படாத ஜானு. உன் அக்கா உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு நல்லது நடக்கணும்னு தான் நினைப்பாங்க. உனக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைப்பாங்க. நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா ஒரு தடவை நான் உங்களை பார்க்கலாமா? எதுக்குமா? உங்களை நான் ஹக் பண்ணும்போது என் அக்காவையே நான் ஹக் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. என் அக்கா கூட இருந்த அன்பு உங்ககிட்ட கிடைச்ச மாதிரி தோணுச்சு. அதனாலதான் உங்களை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. ஒரு தடவை பார்க்கவா? என்ன மன்னிச்சிருமா, நான் வெளியாளுங்களுக்கு என்னோட முகத்தை காட்டக்கூடாது. அது ரொம்ப தப்பு. பரவாயில்லைங்க. சரி, ஓகே, நீ முதல்ல உட்காரு. உனக்கு நான் ஒரு நல்ல டீ போட்டு கொண்டு வரேன். கொஞ்ச நேரத்துக்கு நீ இது எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியா இருக்கணும், ஓகேவா? என்னாச்சுமா? நீங்க கொடுத்த ஹக் மட்டும் இல்ல, நீங்க போட்டு கொடுத்த டீ கூட என் அக்கா போடுற மாதிரியே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சுக்ரியா. ஜானு, நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை மீட் பண்ணிருக்கோம் தெரியுமா? எங்க? ஒரு தடவை உன் அத்தையோட வீட்டுக்கு மெஹந்தி டிசைன்ஸ் எல்லாம் நான் கொண்டு வந்திருந்தேன். அப்பதான் நான் உன்னை சந்திச்சேன். ஓ, அது நீங்க தானா? ஆமா.
மாமா வாங்க உட்காருங்க. இந்த பொண்ணு யாரு? ஆ, ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு மெஹந்தி டிசைனை கொண்டு வந்திருந்தாங்களே, அவங்க தானே? ஆமா மாமா, அவங்கதான். உங்க பேர் என்ன? அ, 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 குஷி பேகம். ஓகே ஜானு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என்னன்னு சொல்லுங்க மாமா. இங்க பாரு ஜானு, ஒரு விவசாயி விதைக்கிறது செழிப்பா இருக்கணும்னா அதை சுத்தி இருக்கிற தேவையில்லாத வேர்களை புடுங்கி எறியணும். காதலும் அப்படிதான். கல்யாணம் வரைக்கும் போகணும்னா அதுக்கு தடையா இருக்கிற சில வேர்களை புடுங்கி போட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதை செய்யறதுக்கு விவேக் என்னமோ தயாராதான் இருக்கான். ஆனா நீ எதுக்கு அதை வேணான்னு சொல்ற? ஐயோ அது இல்ல மாமா, நான் செய்யற காரியத்தால என் அக்காக்கு கெட்ட பேர் வந்துடக்கூடாது. நான் எடுத்து வைக்கிற தப்பான முடிவால என் அக்கா மேல யாரும் பழிய போட்டுறக்கூடாது. அதனாலதான் என் கல்யாணத்துக்காக என்னால யாரையும் எதிர்க்க முடியாது. வாட் இஸ் திஸ் ஜானு? உன்னோட அக்கா தான் தப்பான வழியில போயிருக்கா. எல்லாரையும் நடு ரோட்ல தள்ளி விட்டுட்டு போயிருக்கா. அப்படிப்பட்ட ஒருத்திக்காகவா நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற? நேர்மன்னா என்னன்னே தெரியாதவளுக்காகவா நீ உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்க? மாமா ப்ளீஸ், அக்காவை பத்தி தப்பாலாம் பேசாதீங்க. நான் அப்படிதான் பேசுவேன் ஜானு. அ, நீங்க எந்த பக்கமா போறீங்க? அ, நான் இந்த பக்கமா போயிடுவேன். மாமா நீங்களும் அந்த பக்கமா தானே போக வேண்டி இருக்கும். ஆமா ஜானு. அப்படின்னா போகும்போது குஷி பேகத்தை கூட நீங்க போற வழியில விட முடியுமா? வை நாட்? ஷூர், வர சொல்லு. வேண்டாம் ஜானு, நான் வேணா பஸ்ல போய்க்கிறேன். எங்க கிட்ட எதுக்காக நீங்க தயக்கப்படுறீங்க? ஏற்கனவே உங்க கால்ல வேற அடிபட்டிருக்கு. அந்த அடியால தான் நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கீங்க. இந்த டைம்ல பஸ் ஆட்டோன்னு சொல்றீங்க, அதுல எப்படி உங்களால போக முடியும்? அதுக்கு இல்ல ஜானு, நான் நீங்க இதுக்கப்புறம் எதுவும் பேசக்கூடாது. தயவு செஞ்சு என் கூட வாங்க மாமா. One வாங்க second. வாங்க போலாம். ஓகே ஓகே, நான் பத்திரமா கிளம்பிட்டேன். வாங்க. நான் மெதுவா வந்துடுறேன். வாங்க. வேண்டாம் ஜானு, நானே எப்படியாவது போயிடுறேன். I'll call you back later. அதெல்லாம் முடியவே Bye. முடியாது. முதல்ல கார்ல ஏறுங்க. ஐயோ ஜானு, நான் சொல்றத கேளு. பரவாயில்ல ஏறுங்க. இல்ல. சரி ஜானு, நான் கிளம்புறேன். சரி போயிட்டு வாங்க மாமா. பாய். பாய். உங்களுக்கும் பாய். பாய். நீங்களும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. சரிங்க.